கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அன்பான கணவனும் மனைவியும் தங்கள் சிறு வயது மகளோடு வெளிநாடு ஒன்றில் வசித்து வந்தாங்க. ஒரு முறை அங்கு வசித்து வந்த இரண்டு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் நிமித்தமா துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது. அந்த துப்பாக்கி சுடுகிற அந்த சத்தம், போலீஸோட அந்த வேன் சைரன் சவுண்ட் எல்லாம் கேட்கும் பொழுது அந்த சிறு மகளுக்கு இருதயத்துல ஒரு படபடப்பு ஏற்பட்டது. யாரா இருந்தாலுமே பெரியவங்களுக்கே ஒரு பயமும் நடுக்கமும் வரும். அவள் இருதயத்துல நடுக்கம் வந்தது உண்மை. ஆனா பயப்படல. காரணம், என்னுடைய தகப்பன் என்னோட இருக்காரு, என்னை பாத்துக்குவாரு, எனக்கு எந்த சேதமும் ஆகாம காப்பாற்றுவாரு அப்படின்னு அவள் நம்பினா. இன்னொரு முறை அவள் பார்க் ஒன்றுல விளையாடிட்டு இருக்கும் பொழுது அங்கிருந்த யாரோ சிலர் சில வார்த்தைகளை இவகிட்ட பேசினாங்க. அது அவளுடைய இருதயத்தை காயப்படுத்தியது. ஆனாலும் உடனே அவ அழுகாம ஒரு சின்ன ஸ்மைலோட, நான் இனி இது வார்த்தைக்கெல்லாம் கேட்டு கலங்க மாட்டேன், என் தகப்பன் என்னோட இருக்காரு, அதனால நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு தன்னை தானே தேற்றிக் கொண்டாள். அடுத்ததாக ஒரு முறை அவளுடைய வீட்டில் ஒரு அழகான ஒரு கிளாஸ் பிளேட்டை அவ உடைச்சிட்டா. அது அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அழகான அந்த பிளேட்டை உடைச்சிட்டேனே அப்படின்னு அவளுடைய இருதயத்துல ஒரே வேதனை. இவ்ளோ கேர்லெஸ்ஸா நான் இருந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப ஒரு செகண்ட் வருந்தினா. ஆனாலும் அடுத்த நிமிடம், நான் இது கீழே போட்டு உடைச்சிட்டது என்னவோ உண்மைதான், ஆனாலும் எங்க அப்பா என்னை வெறுத்துட மாட்டாரு, தவறுதெல்லாம் என் மகள் செய்துட்டான்னு என்ன அந்த நிலையிலும் நேசிப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில அவ திரும்ப நார்மலுக்கு வந்தா. ஒவ்வொரு நாள் இரவும் தூங்கும் பொழுது ரொம்ப சமாதானமா அவ படுத்து தூங்குவா. அதுக்கு காரணம், எப்ப நான் எழும்பினாலும் எங்க அப்பா என் பக்கத்துல இருக்காரு அப்படின்ற ஒரு சமாதானம் அவளுக்கு இருந்தது. பிரியமானவர்களே, அந்த சிறு பிள்ளை எல்லா நிலையிலும் தன்னுடைய தகப்பன் தன்னை நேசிக்கிறார், பாதுகாக்கிறார், தன்னோடு இருக்கார், தனக்கு எந்த தீங்கும் வராம காப்பாற்றுவார், நான் தவறு செய்தது உண்மைதான், அந்த பிளேட்டு கீழே போட்டுட்டேன், ஆனாலும் என்னை மன்னிச்சிருவாருன்னு அவங்க உலக தகப்பன் மீது அவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தா. அதே போல அவங்க தகப்பனும் அவளை நேசித்தாரு. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமேன். பிரியமானவர்களே, உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் பாடுகள் வரும்ன்றது நிதர்சனமான உண்மை. ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு. ஆனா அவர் தன்னை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள், பாடுகளையும் பிரச்சனைகளையும் எல்லா எதிரான காரியங்களையும் ஜெயிப்பீர்கள் என்றுதான் அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம கூடவே எதுக்கு இருக்கிறாரு? நமக்கு சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை நம் வாழ்க்கையில் நடப்பிப்பதற்காக. ஆமேன். இந்த வருடம் GLP மூலமா ஆண்டவர் தந்த வார்த்தை, நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு. இயேசு கிறிஸ்து உங்களோடு வாசம் பண்ணும் பொழுது எல்லா நிலையிலும் நீங்க சொல்ற ஒரு காரியம், என் அப்பா என்னோட இருக்கார், என் இயேசப்பா என் கூட இருக்காருன்னு சொல்லும் பொழுது ஒரு புது நம்பிக்கையும் தைரியமும் வரும். எல்லாவற்றையும் நீங்க மேற்கொள்வீங்க. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலும் செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னெல்லாம் வேதனை பாடுகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த வருடம் நீர் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதன் நிமித்தமாய் அவற்றையெல்லாம் அவர்கள் ஜெயிக்க அவர்களுக்கு பலனை தாரும், கிருபையை தாரும். இந்த வருடம் அவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பதை நாங்கள் காண உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாரோட இருதயத்திலும் இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளிலும் என் அப்பா என்னோடு இருக்கிறார், என்னுடைய உலக தகப்பன் என்னை விட்டு தூரமா இருக்கலாம் அல்லது மரித்து போயிருக்கலாம், இயேசு சுவாமி என் தகப்பனா என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வாழட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் அவர்கள் எல்லா காரியங்களையும் மேற்கொண்டவர்களாய், ஜெயித்தவர்களாய், இரவில் நன்றி சொல்லுகிறவர்களாய் மாற உதவி செய்யும். இன்று இரவு கூட அவர்கள் ஸ்தோத்திரங்களோடு படுத்து சமாதானமாய் நித்திரை செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.